ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட ஒரு ஸ்பெஷல் vlog சொல்லலாம். ஏன்னா இதுவரைக்கும் நான் ஷேர் பண்ண vlog எல்லாமே என்னோட ட்ராவல் vlog மட்டும்தான். இந்த vlog இஸ் மை ரேண்டம் ஒரு வீக் இன் மை லைஃப் தான் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீக் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல். ஏன்னா இந்த வீக் வந்து அம்மா என்னோட இருக்க வாரம். ஹுசைனுக்கு இந்த வீக் வந்து ஆஃபீஸ் கனெக்ட் வீக். ஸோ அதனால் மார்னிங் போயிட்டு ஈவினிங் தான் வருவாங்க. அந்த டைமில் நானும் பாப்பா மட்டும்தான் இங்கே தனியாக இருக்கணும். ஸோ ஹெல்ப்புக்காக நான் அம்மாவை ஒன்று கூப்பிட்டுப்பேன். இல்லாட்டி முடிஞ்சிச்சு அப்படின்னா நாங்கள் ஒன்று மதுரைக்கு போயிடும். ரெண்டுமே பாசிபிள்னா என்ன பண்ணுறது, வேறு ஆப்ஷனே இல்லை, நான் தான் பார்த்தாகணும். ஸோ இந்த வீக் வந்து அம்மா வர்றதுக்கான பிளான் இருந்துச்சு. அதனால அம்மா வந்து இங்கே வராங்க. இது அம்மா வர்றதுக்கு முன்ன நாள் காலையில் ஹுசைன் கிளம்பியாச்சு ஆஃபீஸ்க்கு. அண்ட் பாப்பாவையும் ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. ஒரு 2 hours டைம் இருக்குது அவங்க ஸ்கூல் போயிட்டு திருப்பி வர்றதுக்கு. அந்த டைமில் என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிடுவேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் நேற்று வச்சிருந்த சாம்பார் வந்து மீதி இருந்தது. நானும் பாப்பா மட்டும்தான் இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியல் மட்டும் பண்ணிட்டேன். ஸோ சிம்பிளாக ரிலாக்ஸாக பண்ணி முடிச்சுட்டு நான் அவங்கள கூட்டிகிட்டு வந்தேன். இந்த ஸ்டேஜில் இருக்க குழந்தைங்களுக்கு சென்சரி ப்ளே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. மண், தண்ணி, க்ளே, ஸ்லைம் இந்த மாதிரி எதை கொடுத்தாலும் ரொம்ப நேரம் விளாண்டுட்ருப்பாங்க. ஸ்க்ரீன் டைம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ளேயெல்லாம் கொடுத்து ஓகே விளையாடுங்கன்னு விட்டாலும் அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணுறப்ப வேறு ஆப்ஷனே இல்லாமல் ஸ்க்ரீனை கொடுத்துட்டு நம்ம க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுக்கு இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சதுக்கப்புறம் இப்போ நான் க்ளீனிங் பண்ணவும் தேவை கிடையாது, அவங்களுக்கு ஸ்க்ரீன் கொடுக்கவும் தேவையில்லை, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து அம்மா வந்த நாள். அம்மா வந்து ஊர்லேருந்து முருங்கைப்பூ பறித்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிக்கும் முருங்கைப்பூ. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த நாங்கள் மதுரைக்கு போனாலும் சரி, இல்லை அம்மா அப்பா யாராவது மதுரையிலேருந்து வீட்டுக்கு இங்கே பெங்களூர் வந்தாலும் சரி, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வருவோம். இங்கே யாராவது அது கிடைக்கும். அதில் காய் கிடைக்காது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாவக்காய், குட்டி குட்டி பாவக்காய் இருக்கும், அதுவுமே இங்கே கிடைக்காது, அது ரொம்ப பிடிக்கும். சோயா பீன்ஸ், பட்டர் பீன்ஸ் இதெல்லாம் கூட மதுரையில் கிடைக்கும். ஆனால் இங்கே அதை நான் பார்த்ததில்ல. இங்கே ஒரு பீன்ஸ் இருக்குது, ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு கலரில் இருக்கும். ஒரு தடவை அதை வாங்கி நான் குக் பண்ணியும் பார்த்தேன். ஆனால் அது வந்து அந்த டேஸ்ட் வந்து தரலை. ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் அங்கேருந்து நம்ம வாங்கிட்டு வரது உண்டு. குக்கிங்லாம் முடிச்சுட்டு பாப்பாவை கூப்பிட்றதுக்கு கிளம்பியாச்சு. அந்த 2 hours எப்படி போகுன்னே தெரியாது, அப்படி சட்டுன்னு போயிடும் அந்த 2 hours. அம்மா இங்கே வந்ததுலேருந்து இந்த மாதிரி அம்மா வெளியே வந்து நிற்கும்போது பாப்பா ஓடி போய் கட்டி பிடிப்பாங்க. இது எப்படியாவது வீடியோ எடுக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன், கடைசியில் எடுத்துட்டேன். ஏன்டா அம்மா திட்டினதால டேடி வேணுமா? பட் இப்போ விளையாடக்கூடாது தண்ணியில். வந்ததுலேருந்து ஒரே அழுக, நான் தண்ணியில் விளாண்டே ஆனோன்ட்டு. ஆனால் இப்போ தான் இவங்களுக்கு ஃபீவர் முடிஞ்சு ஒரு 3 நாள் ஸ்கூல் போயிட்டுருக்காங்க. இந்த பெங்களூர் கிளைமேட் வேறு திடீர்னு மாறிடும். நான் விளையாடக்கூடாது, நோ, நீ என்ன அழுதாலும் நான் வந்து வாட்டர் தரமாட்டேன் விளையாடுறதுக்குன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியாச்சு. பெயிண்ட் பண்ணி விளையாடு, இல்லை டாய்ஸ் இத்தனை இருக்குது, இது ஏதாவது ஒன்று எடுத்து விளையாடு, கலரிங் பண்ணுன்னு சொல்லி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிவிட்டு. இதுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப பெரிய பேஷன்ஸ் வேணும் அண்ட் கன்சிஸ்டன்சி. நம்ம எவ்வளோ பேட் மூடில் இருந்தால் கூட
நம்ம இன்றைக்கி கொடுக்கக்கூடாதுன்னு சில விஷயங்கள் பண்ண முடியாதுன்னா நம்ம நோ சொல்லி அதை அப்ஜெக்ட் பண்ணி தான் ஆகணும். அதை ஆஃபர் பண்ணவே கூடாது. தென் தட் பிகம்ஸ் அ ஹேபிட். அவங்க வந்து க்ரை பண்ணால் ஐ கேன் கெட் வாட் ஐ வாண்ட்ன்ற பிஹேவியருக்கு வந்துடுவாங்க. இது என்னோடய அம்மா கிளம்புறதுக்கு முந்தின நாள் நைட்டு. ஸோ அம்மாவுக்கு சில திங்ஸ் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கே பக்கத்தில் ஒரு மால் இருக்குது. ஸோ அங்கே போய் வாங்கலான்னு சொல்லிட்டு அங்கே தான் போயிட்டுருக்கோம். திங்ஸ்லாம் வாங்கிட்டு வெளியில் நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. சரி சும்மா ஒரு வாட்டி பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு சும்மா ஒரு விண்டோ ஷாப்பிங் மாதிரி பார்த்துட்டு வந்தோம். டைம் ஆக ஆக அங்கே செம்ம காற்றடிச்சிட்டு இருந்துச்சு. அண்ட் அவ்வளோ சில்லாக வேறு இருந்ததா, சரி ஓகே சேராதுன்ட்டு அப்புறம் சீக்கிரமே கிளம்பிட்டோம். அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டு பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் நேராக வீட்டுக்கு போகிறது தான் பிளானு. ஸோ இது போல் ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ரேமில் சந்திக்கலாம். அதுவரை திஸ் இஸ் மீ வெனிலா சைனிங் ஆஃப் ஃப்ரம் குட்டி ஃப்ரேம். டாடா பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.